முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திரு ராசா அவர்களுடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் இந்த வேளையில் அவர் பதிவு செய்த எக்ஸ் தளப்பதிவு, அதை நீக்கி அவர் பதிவு செய்த இன்னொரு பதிவு, இதெல்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இவ்வளவு கடுமையாக கூட்டணி கட்சிகளாக இருந்த கட்சிகளை அணுக தேவையில்லை அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் திமுக தலைவரும் கூட தலையிட்டு கருத்து சொல்ல வேண்டி வந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு வகைகளில் எதிர்வினை ஆற்றி வர்றாங்க. கருத்துகளாலும் சரி, நம்ம பார்த்தோம் நேற்று ஒரு பரபரப்பான காட்சி நடைபெற்றது. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய திரு ராசாவுடைய வீட்டுக்கு இந்த பின்புலத்தால் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கின்றோம். உதவி ஆய்வாளர் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு, அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்ற செய்தியும் பார்க்கின்றோம். இதெல்லாம் பின்புலங்கள். ஒரு மோதலா திமுக விசிகாவினரிடையே வெடித்தது. இணையத்திலையும் கூட இணையவாசிகள், குறிப்பாக திமுகவினரும் சரி விசிகாவினரும் சரி, மாறி மாறி இந்த விவகார பின்னணியில் விமர்சித்து வர்றாங்க, ஒவ்வொரு தரப்பையும் பரஸ்பரம் என்பதை நம்ம பார்க்கின்றோம். இந்த வேளையில் ஆஸ் டென்ஷன்ஸ் மவுண்ட், இந்த பின்னணியில் திரு ராசா அவர்களுடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சாலமன் இணைந்திருக்கிறார், செய்தியாளர் சாலமன். ஓற்றியும் விசிகா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசியதாக ராசாவிற்கு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கண்டனங்களை கிளம்பி வருகிறது. குறிப்பாக இது தொடர்பாக நேற்றும் விசிகாவை சேர்ந்தவர்கள் சென்னை கே நகர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் நடத்தியதால பெருமளவில் பரபரப்பும் நிலவியது. இன்றைக்கும் போராட்டம் நடத்த இருந்தனர் மயிலாப்பூர்ல. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டது. இதே போன்று பெரம்பலூர் குன்னம் பகுதியில திமுக மற்றும் விசிகாவினர் இடையே மோதலும் ஏற்பட்டது. இந்த நிலையில தான் இன்று விசிகாவினர் சில இடங்கள்ல போராட்டம் மேற்கொள்ள இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை மயிலாப்பூர் பகுதியில இருக்கக்கூடிய இந்த திமுக எம்பி ராசாவோட வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பான மயிலாப்பூரில் கத்தீட்ரல் ரோட் ஆர்கே சாலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற திரு ராசா அவர்களுடைய வீட்டுக்கு உதவி ஆணையர் தலைமையில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். as tensions mount, விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே திரு ராசா தெரிவித்த கருத்து தொடர்பாக டென்ஷன்ஸ் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் ராசா அவர்களுடைய வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கின்றோம். சாலமன், ஆர் யூ வித் அஸ்? மேலும் தகவல்கள் இருக்கா அது பற்றி? சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திமுக எம்பி ராசாவோட வீட்டிற்கு தற்போது போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. உதவி ஆய்வாளர் தலைமையில 4க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதிலுமே ரோந்து பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஜிப்சி மூலமாக தொடர்ச்சியாக இந்த ரோந்து பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காகத்தான் இந்த பாதுகாப்பானது போடப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராசா இன்று காலை 9:30 மணியிலிருந்து வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இருப்பினும் அவரது வீடு முழுவதுமாக இந்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, தேங்க்யூ வெரி மச் சாலமன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.